நமஸ்காரம். ஓம் மகாசிஷகுரு அகத்திய குருவே நமக. இன்றைய தலைப்பு கர்மம் என்றால் என்ன, இதை பற்றி அகத்திய ஐயா என்ன விளக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதன் தன் வாழ்க்கையில் தினம்தோறும் செய்யும் செயல்களின் பலனாக நால்வருக்கு நல்லது செய்யலாம் அல்லது தீங்கு உண்டாக்கலாம். நல்லதை செய்தால் அதை நற்கர்மம் என்கிறோம், கெடுதலை செய்தால் அதை தீய கர்மம் என்கின்றோம். இதனுடைய பலன்களை தான் கர்ம வினை என்கின்றோம். பெரியோர் வகுத்த தர்ம மார்க்கத்தில் சென்றவன் அதனுடைய நல்ல பலன்களை அனுபவிக்கிறான். அதர்மத்தில் செயல்படுபவன் தான் செய்த தீய காரியங்களால் அதற்கு தகுந்த கர்ம வினைகளை அனுபவிக்கின்றான். மனிதன் பிறப்பின் முன்பே கடந்த ஜென்மங்களில் தான் செய்த பாவ புண்ணிய கர்மங்கள் அவனுடைய காரண சரீரத்தில் ஒட்டி ஜீவாத்மாவுடன் ஒவ்வொரு ஜென்மத்திலும் தொடர்ந்து வருகின்றன. அதனுடைய பலன்களை அவன் எப்போது அனுபவிப்பான் என்று சொல்ல முடியாது. இதற்கு இத்தனை காலம் இந்த நிலையில் என்பது அவன் அவ்வப்போது நடந்து கொள்ளும் செயல்களை பொறுத்தது. கர்மம் என்பது ஒரு கடனை போன்று. கடன் வாங்கியவன் கடனை தர்மத்துக்கு இணங்க தீர்க்க வேண்டிய காலத்தில் தீர்க்க வேண்டிய விதத்தில் தீர்த்துவிட வேண்டும். வாங்கிய கடனை தீர்க்காவிட்டால் அதை வட்டியுடன் தீர்க்க வேண்டி வரும். ஒரு மனிதன் மேலும் மேலும் கஷ்டத்தை அனுபவித்தால் அதனை கடனை தீர்த்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். வாங்கிய கடனை வட்டியுடன் சிறு தொகையாக கொடுத்தால் முழு தொகையை முற்றிலும் தீர்க்க மேலும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரும். ஒரு ஜென்மத்தில் ஒரேடியாக அநேக கஷ்டங்களை அடுத்தடுத்து அனுபவித்தவன் தன் முழு மனதுடன் கஷ்டங்களை அனுபவித்து தன்னால் முடிந்த அளவு பாவத்தை அனுபவித்து விட்டதாக நினைத்து மறு ஜென்மத்திலாவது கர்ம வினைகளிலிருந்து முக்தி பெற வேண்டி தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறக்கும் போதே பாவங்களும் புண்ணியங்களும் அவருடைய கூடி வர பந்தம் என்ன பாசம் என்ன வேரோடு அறுத்து விட்டு அவரவர் செய்த பாவ வினைகளை அவர் அனுபவித்த பின் நல்லதோர் காலம் வரும். அதுவரை விதியினை மாற்ற முடியுமோ? பிறர் அனுபவிக்கும் கர்ம வினைக்கு நீ ஏன் வருந்த வேண்டும்? கடனை தீர்ப்பதற்கு கவலைப்படுவது ஏன்? காத்திருப்பது ஏன்? காரணத்தை தேடுவது ஏன்? கிள்ளிவிடு பயிருடன் இருக்கும் களையை. அவர் செய்த வினைகளுக்கு அவர் அவதிப்பட்டால் அதற்கு ஏன் வருத்தப்படுகிறாய்? தான் செய்த பாவத்துக்கு கர்மம் என்னும் சுமையை தன்மேல் சுமந்திருக்க சுமையை சுமக்கும் அவரை பார்த்து நாம் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? குற்றங்களை செய்து அதை மூடி மறைத்து வெள்ளை போர்வை போர்த்தினால் அதிலிருந்து அவர் விலக முடியுமா? வயிறு நிறைய உண்டுவிட்டு வயிறு வலிக்கின்றதே என்று துடிப்பவனுக்கு பட்டினிதான் மருந்தல்லவோ? இதுக்கடுத்து கர்ம வினையை பற்றி அகத்திய ஐயா விளக்குறாங்க. எத்தனை வகைப்படுது, அதுக்குள்ள நல்ல கர்மம் தீய கர்மம் தர்மத்திற்கு அப்பாற்பட்டது என்ன, எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் விளக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இதில் கர்ம வினையை பற்றி விளக்கியிருக்காங்க. மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, சஞ்சித பிராப்த ஆகாமிய கர்மாக்கள். ஆஹா ஆஹா, என்ன இன்பம் இது! இனியதோர் நாள் இது, எனக்கு இனியதோர் நாள் இது. என்னை அறிந்து என்னை வணங்கும் அன்பர்கள் கூடிய சிறு கூட்டம். எத்தனை எத்தனை இன்பம்! கேள்வி என்னன்னா, கர்ம வினை என்றால் என்னன்னு நம்ம அகத்திய ஐயா கிட்ட முன் வச்சுருக்காங்க. அதுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, கர்மம் என்பதற்கு இரண்டு பொருள், அதாவது விளக்கம் இருக்கின்றது. நற்கர்மம், இன்னொன்று தர்மத்திற்கு அப்பாற்பட்ட கர்மம். தர்மத்தை சார்ந்த கர்மங்கள் நற்கர்மங்கள், தர்மத்திற்கு அப்பாற்பட்ட கர்மங்கள் துர்க்கர்மங்கள். நீங்கள் கேட்கும் கேள்வி, மனிதன் பிறக்கும் முன் செய்த பாவ புண்ணிய கர்மங்கள் அவனுடனே செல்கின்றது. அதாவது ஒருவன் செய்யும் கர்மத்தின் பலன்கள் காரண சரீரம், அதாவது கேஷுவல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி ஜீவாத்மாவுடன் சேர்ந்து சில காலம் வெளி உலகத்தில் நிலைத்திருக்கும். இதற்கு இத்தனை காலம் இந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது தன்னுள் அடங்கியிருக்கும் ஆசையை பொறுத்தது. காலம் முடிவடையும் போதுதான் இஷ்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூடியிருக்கும். ஒரு குடும்பத்தில் மறுஜென்மம் பெறுகின்றது எதற்காக? தான் ஆசைப்பட்டதை அடைய முடியாத அல்லது முடிக்க முடியாத நிலை இருந்ததால் மறுபிறவியில் அதை அடையும் பாக்கியமும் தரப்படுகின்றது. இது முக்கியமல்ல. தன் ஆத்மாவோ அதனுடைய புனித ஆசையை அனுபவிக்கவும் அடைவதற்கும் இன்னொரு பக்கம் ஆசைப்படுகின்றது.
ஆத்மாவின் ஆசை என்ன? இதுதான் இங்கே முக்கியம். ஜீவாத்மன் பரமாத்மாவின் உள்ளிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு துளியாகும். இத்தகைய ஆத்மா பரபிரம்மனின் ஒரு அம்சமானதால் அது தர்மத்திற்கு அப்பாற்பட்ட மனித செயல்களுக்கு இணங்காமல் இத்தகைய கர்மங்களிலிருந்து வேறுபட்டு மறுபடியும் தான் பிறந்து வந்த வழியில் பின் சென்று பரமாத்மனின் ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் ஜீவாத்மாவின் ஆசை. உலகத்து மக்களுக்கு இதை பற்றி புரிந்து கொள்ள இச்சை இப்பொழுது இல்லை. இதைதான் அஞ்ஞானம் என்று யாம் சொல்கின்றோம். அதாவது உண்மையாக நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக பிறந்தேன், இறந்ததும் எங்கு போக வேண்டும், இதையெல்லாம் இப்பொழுது எல்லாம் வெகு சிலரே அறிய எண்ணுகின்றனர் உங்களை போல். அதனால்தான் நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கும் வேலை இத்தகைய அரிய ஞானத்தை உலகோருக்கு நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும். இதுவரை சொன்னது ஒரு பாகமாகும். குழந்தை பிறந்ததுமே புனிதமாக பிறக்கின்றது. பிறந்த போது எத்தகைய தவறுகளையும் செய்யாது பிறந்திருக்கும். விழிப்பு வந்தபோது தன்னை சுற்றிலும் இருக்கும் பொருட்களை தன் பஞ்சேந்திரியங்களில் அறிய தொடங்குகின்றது. இது 6 முதல் 7 வருடம் வரை, அந்த குழந்தை வளர்ற வரைக்கும். குழந்தை வளர வளர தன் தாய் தந்தையர்களால் குடும்பத்திலும் வெளியிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்கின்றது. நாம் நடக்கும் பாதையில்தான் குழந்தையும் நடக்கும். நெருப்பை வைத்துவிட்டு தண்ணீரையும் வைத்து பூமியில் நட என்றால் பூமியில்தான் நடக்கும். பிறந்து வளரும்போது பெரியோர்களாலும் சூழ்ந்தோர்களாலும் தெரியாதவர்களாலும் சொல்லிக் கொடுக்கும் செயல்களை மனதில் கொண்டு வெவ்வேறு கர்மங்களை செய்து வளர்கின்றன. வளர்ந்து பயிற்சி பெற்ற பின் தன் உள் குணத்தினாலும் தன்னுள் அடங்கிய எண்ணங்களாலும் நடக்கும் விஷயங்கள் தன் இஷ்டப்படி நடக்க செயல்படுகின்றன. இதை பெற்றோரும் பெரியோர்களும் புரிந்தவர் அறிந்தவர் இவர்களால் இத்தகைய செயல்களை அறிய வைத்து இதில் எது தர்மம் எது அதர்மம் என்பதை அறிய வைக்க வேண்டும். போன காலத்தில் எந்த ஒரு உணர்ச்சியோ புனிதமோ புண்ணிய பலன் உன்னிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கும் செயல்கள் வெளிப்பட்டு வருகின்றன. அப்பொழுது அவன் செய்யும் கர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் நல்லது கெட்டது உண்டாகும். போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் மற்றும் அவரவர்களின் பெரியோர்கள் செய்த புண்ணியம், தன் முன் காலத்தில் செய்த புண்ணியம் அவளை காக்கும். சிறிதளவு செய்த கர்மம் போகும். ஆனாலும் தான் செய்த கர்மத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். இதை யாராலும் மாற்ற முடியாது. இதை உன்னாலும் என்னாலும் யாராலும் மாற்ற முடியாது. அப்படி நன்றாக வாழ்ந்தார் என்பதை நினைக்க வேண்டாம். அக்காலத்திலும் இக்காலத்திலும் தவறுக்கு ஏற்ற தண்டனையை ஏற்க வேண்டும். மனிதனுக்கு முதல் வழிகாட்டி தன்னை பெற்ற தாய், தனக்கு ஞானம் கற்பிக்கும் குரு, நமக்கு மேற்பட்ட சத்குருக்கள். இதற்கு எல்லாம் அப்பாற்பட்ட உன்னுள் இருக்கும் ஆத்மா. ஜீவாத்மன் உள்ளிருக்க பரமாத்மனின் ஒளியான ஜீவாத்மன் என்னுள் இருக்க வெளிச்சத்தை கொடுக்க மற்றொரு உருவம் ஏன்? இப்போது நம்ம கர்மம் என்றால் என்னவும் கர்ம வினைகளை பற்றியும் ஐயன் கூறினதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேட்டதோடு நம்ம பிள்ளைகளுக்கு அதை எடுத்து உரைக்கலாம். 4 பேர்களுக்கு யார் முன் வர்றாங்களோ, யார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இது போய் சேரட்டும்னு நான் ஐயன்கிட்ட மனமாற பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.